உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் இந்த கோலம் சமையல் இதெல்லாம் கத்து கொடுத்து யாருக்காவது கட்டி வச்சாரு அப்படின்னு ரொம்ப நக்கலா ஓ பண்ணிடலாமே அப்படின்ட்டு எப்படி ஓடி வருவார் இல்லையா. எனக்கு அது வரைக்கும் தெரியாது என்ன சீக்வன்ஸ், நான் தான் அடி வாங்க போறேன்னா. ஒரு நாள் கேஷுவலா எனக்கு வந்து ஒரு போன் வருது, மேனேஜர் பாலான்னு சொல்லிட்டு தளபதி 69 கூப்பிடுறோம் சார், வினோத் சார் ஆஃபீஸ்ல இருந்து பேசினேன், உங்களை வினோத் சார் பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் வந்து ஹலோ யார் பாது எனக்கு கலாய்க்கிறது, டேய் யாரோ நம்ம பசங்க தான், அவனை கையில மாட்டினீங்கன்னா பிச்சிருவேன்டா யாரா நீங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை. விஜயனாவோட பல வருஷமா கூட இருக்கிற காஸ்டியூமர் அண்ணன் அவர் என் சீரியல் தான் பார்த்தாரு. அவர் என்னை வந்து கூப்பிட்டு தம்பி இங்க வாங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அண்ணன்கிட்ட கூட்டிட்டு போற வாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன்னு எனக்கு தனியா கூட்டிட்டு போய் அண்ணன்கிட்ட வந்து அண்ணே இவர் பேர் அருண், நம்ம இந்த இது பண்றாருன்னு. அதுக்கப்புறம் ஹலோ 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 அப்படி அந்த ஹலோ 4 ஹலோ ஒரு 4 சிரிப்பு, அவ்வளவுதான் அண்ணன். விஜயனாக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னாரு. என்னை வந்து என் ஷோல்டரில் கை போட்டு எல்லாருக்கு முன்னாடியும் வேணும் டிசைடு உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு, யூ டேக் மை வேர்ட்ஸ், ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து அப்படியே இன்னமும் அந்த 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 மொமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வருது. இன்னும் இந்த பாருங்க, இதுக்கப்புறம் வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோங்கிறதுக்கான காப்பி ரைட்ஸ் நான் தான் வச்சிருக்கேன். அண்ணன் என்ன பார்த்து சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இனிமேல் யாராவது எங்கேயாவது இந்த டைலாக் சொல்லும் போது என்னையும் நினைச்சுக்கணும், அண்ணனை மட்டும் இல்லை வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோக்கு எனக்கும் ஈக்குவல் ஷேர் இருக்குன்னு. குட் டச் பேட் டச்சை பற்றி இவ்வளோ கிளீனாக, இவ்வளோ ஒரு வெளிப்படையாக, இவ்வளோ டீசெண்டாக, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஈஸியாக அப்படி அதுவும் சொல்கிற ஆள் யாருன்னு ஒன்று இருக்கு இல்லையா. விஜயனை சொல்லும் போது எல்லாருக்கும் அது அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக. ஆனால் அந்த புலி மாதிரி வளர்க்கணும், புலி மாதிரி அப்படிங்கிறாரு பாருங்க, அந்த அந்த ஆடிட்டோரியம் அலறுது. ஓகே அலறுது. அண்ட் அண்ணெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, அவங்களோட டைலாக்ஸ் பார்க்குறாங்க. அப்படின்னும் போது அப்படியே விட்டா நான் வந்து ஒரு வெடிச்சு எரிமலையை செதறி இருப்பேன், அந்த அளவுக்கு ஒரு பைல்ட் அப் ப்ரெஷர். எப்போ வந்து ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா ஒரு பெரிய ப்ரெஷர்டு சுச்சுவேஷனை நம்ம தோனி மாதிரியும் அண்ணன் மாதிரியும் அதை வந்து ஹேண்டில் பண்ணி அதில் வந்து நம்ம பெஸ்ட்டை கொடுக்கறதுங்கிறது தான் வந்து ஒரு வின்னருக்கும் லூசருக்கும் இருக்கிற வித்தியாசம். எனக்கு நிறைய கனவுகள் எல்லாம் விஜயனாவோட ஷூட்டிங் பார்க்குற மாதிரி, அவரோட பேசுகிற மாதிரி எல்லாம் வந்திருக்கும். பட் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் தான் நான் வந்து அவரோட நடிக்கிறது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைல்ட்ஹுட்ல வாணிராணி சீரியல்ல சூர்யா அந்த கேரக்டர்ல இருந்து இப்போ ஜனநாயகன்ல விஜய் சார் கூட ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்காரு ஆக்டர் அருண்ராஜன் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நீ நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். சூப்பர்மா, பெஸ்ட் டைம் ஆஃப் மை லைஃப். ஓகே. ஸோ நல்லா இருக்கேனா அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? அமேசிங்கா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன், பிளெஸ்டா இருக்கேன். ஓகே. பார்த்தோம் ரீசெண்டாக ஜனநாயகனில் ஒரு சம ரோல், கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் வந்தீங்க. எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. சார் வராரு அப்படிங்கிற மாதிரி. எப்படி இருந்துச்சு ரிசப்ஷன்? நிறைய பேர் அதான் சொன்னாங்க. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நான் ஃபேமிலிலேயே கூட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட நிறைய பேருக்கு சொல்லவே இல்லை. ஸோ எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு. ஸோ அது லீக் ஆனும் போது பாதி பேர் வந்து சர்ப்ரைஸ் ஆனாங்க. பட் இப்போ ஆன் தியேட்டர் வரும்போது இன்னும் நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியா எனக்காக ஏன்னோ அந்த ட்ரீம் கம் ட்ரூன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு என்னைக்கோ ஏதோ ஒரு டைம்ல ஒரு கனவு வந்திருக்கும், அந்த கனவு நிஜமாவே நடக்கணும். அதுவும் ஒரு நல்ல கனவா இருந்தா அது வந்து ஆண்டனோட அனுகிரகம் இருந்தாலும் நம்ம சுத்தி இருக்கிற மக்களோட ஃபேமிலியோட அந்த அன்பும் பிளெஸிங்ஸும் இருந்துச்சுன்னா அந்த ட்ரீம் கம் ட்ரூ லைஃப்ல நடக்கும். என் லைஃப்ல நடந்துச்சு. யூனோ எனக்கு நிறைய கனவுகள் எல்லாம் விஜயனாவோட ஷூட்டிங் பார்க்குற மாதிரி, அவரோட பேசுற மாதிரி எல்லாம் வந்திருக்கும். பட் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம்னா நான் வந்து அவரோட நடிக்கிறது. அவரு ஆல்மோஸ்ட் ஒரு முக்கியமான படம், அவரோட கடைசி படம், அதுவும் மாண்புமிகு தமிழக முதல்வரா மாறினதுக்கு அப்புறம் வர படம். அதுல அவர் கூட காம்பினேஷன்ல நான் ஒரு 10 நிமிஷம் வரேன். அது என்ன வேணும்? இவ்வளவு நாள் என்னோட ஒர்க்குக்கும்
என்னோட ப்ரொஃபஷனுக்கும் சின்சியரா இருந்ததுக்கான ஓகே ஒரு பெரிய கிஃப்டா தான் பார்க்குறேன். அண்ட் இதோட நிக்காம இன்னும் மக்களோட ஆதரவோட உங்க எல்லாரோட சப்போர்ட்டோட இந்த ஜேர்னி தொடங்குது. இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணுன்றது தான் ஆசை. ஓகே ஸோ சிம்பிளா சொல்லணும்னா வெரி பிளெஸ்ட். ஓகே கண்டிப்பா நிறைய படங்கள் பண்ணுவீங்க. இந்த படத்து ஜனநாயகன் படத்துக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. அது நான் ஆக்சுவலா இது வரைக்கும் வந்து நான் யாரையும் போய் அப்ரோச் பண்ணவே இல்லை. ஓகே ஒரு நாள் கேஷுவலா எனக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. மேனேஜர் பாலான்னு சொல்லிட்டு தளபதி 69லேருந்து கூப்பிட்றோம் சார், வினோத் சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன், உங்களை வினோத் சார் பார்க்கணுன்னு சொன்னாங்க. நான் வந்து ஹலோ யார் பாது எனக்கு கலாய்க்கிறது, டேய் யாரோ நம்ம பசங்க தான், அவனை கையில மாட்டீங்கன்னா பிச்சிருவேன்டா, யாரா நீங்க என்ன சார், நிஜமாவே நாங்க வினோத் சார் ஆஃபீஸ்ல தான் கூப்பிடுறோம். நான் எனக்கு நம்பிக்கையே இல்லை இன்னும். ஏன்னா இமேஜின் அவ்வளோ பெரிய டைரக்டர், அவ்வளோ பெரிய ஹீரோ, பெரிய ப்ராஜெக்ட், எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர். ஸோ இவங்க வந்து ஒய் தே கோன கால் மீ அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. நான் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தப்போ ஏதோ ஒரு டின்னருக்கு போயிருந்தோம், எல்லாரும் உட்காந்து காசு விளையாடிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எல்லார்கிட்டையும் சொல்றேன், எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னடா இது மறுபடியும் கால் வருது. நான் சொல்றேன் சார், ஏன் சார் என்ன வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணி கலாச்சிட்டு இருக்கேன் சார், நிஜமாவே நாங்க அவங்க ஆஃபீஸ், ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கவே இல்லை. நான் சொன்னேன் சார், இது வந்து யாரோ பசங்க கலாய்க்கிறீங்க நல்லா தெரியுது, பட் நான் கண்டிப்பா வரேன். ஏன்னா இதெல்லாம் வந்து கலாய்ச்சா கூட பரவாயில்ல, அந்த கலாய் நான் வாங்கிக்கிறேன். நான் வந்து ஒரு இடத்துல மொக்க வாங்கி நிக்கிறேன், எல்லாரும் வந்து பிராங்க் பண்ணட்டும், அதுவே கூட வந்து கேட்கறது நல்லாதான் இருக்கு. தளபதி 69 அண்ணனோட ப்ராஜெக்ட்ல எனக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். நெக்ஸ்ட் டே நான் வந்து அப்படியே ஒரு யாரா இது எங்கேருந்து எவன் வந்து பிராங்க்னு சொல்ல போறான்னு போறேன். நிஜமாவே கோட்டூர்புரம்ல ஆஃபீஸ்க்கு என்னை மேனேஜர் ரிசீவ் பண்ணி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தம்பி வந்து என்னை அந்த ஹாலில் உட்கார வைக்கிறாரு. சார் 2 minutes சார் கூப்பிடுறாருன்னு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் உட்காந்து எல்லாம் டிஸ்கஷன்ல இருக்காங்க. சார் கூப்பிடுறாருன்னு நான் மேலே போறேன். கதவு திறந்தா அந்த ஒரு பூஜை ரூம்ல மட்டும் லைட் எரியுது, மற்ற லைட்ஸ் எல்லாம் ஆஃப்ல இருக்கு. அப்படியே இந்த சாம்பிராணி புகை, அந்த ஊதுபத்தி வாசனை, அப்படியே ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள போன மாதிரி, வினோத் சார் வாங்க அருண் சார் அப்படின்னு வெல்கம் பண்ணிட்டே வராரு. நான் அப்படியே இந்த கனவு ட்ரீம் சீக்வென்ஸ்ல இந்த புகை மூட்டமா இருக்குமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்ட்ரெயிட்டாவே சொன்னாரு வினோத் சார், சார் இந்த மாதிரி அண்ணன் காம்பினேஷன்லேயே உங்களுக்கு இந்த ரோல் இருக்கு, நீங்க ஒரு ட்ரெயினர், மிலிட்ரி ட்ரெயினர், ரிட்டையர்டு ட்ரெயினர், ஸோ கொஞ்சம் பல்கியா, கொஞ்சம் மஸ்குலரா, கொஞ்சம் ஒரு ட்ரெயினர் ஃபிட்டா இருந்து ரிட்டையர் ஆனவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் ஷேவ்லாம் பண்ணிடுங்க, க்ளீன் ஷேவ்ல, ஃபிட்டான ஒரு பர்சன், அந்த ஆர்மி கட்டில் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு, அண்ட் உங்களுக்கு ஆடிஷன்லாம் வேண்டாம், நீங்கள் ஒரு 20 daysல நீங்கள் இந்த லுக்குக்கு வந்துடுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த 20 days நான் பட்ட பாடு இருக்கு பாருங்க. எப்படி அந்த ரோல் கொஞ்சம் ஃபேட்டா இருந்த மாதிரி தெரிஞ்சு பார்க்குறப்போ அது அண்ணன் சொன்னதுதான். அது வினோத் சார் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாருன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்மி மேஜரா இருக்கோம்னா அப்படியே அந்த ஃபிட்டா இருக்கணும். பட் ரிட்டையர் ஆயிருக்கீங்க, நீங்க வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு ஆள்னா கொஞ்சம் வெயிட் போட்டு கொஞ்சம் அப்படியே பீஃப் டப்பா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ரொம்ப ஆப்டா இருந்தீங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. அதான் எல்லாரும் சொன்னாங்க, அந்த ஒரு சின்ன தொப்பை அண்ட் அந்த பெரிய ஷோல்டர்ஸ் அண்ட் அந்த பெரிய ஃபேஸ், அந்த மாதிரி ஒரு லுக்கு அது ஒரு 20 daysல கொண்டு வந்துட்டேன். ஸோ சார் பர்ஃபெக்டா இருக்குனாரு. ஷூட்டிங் நாள்னா இன்னைக்கு பார்த்தாரு, அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ட்ரையல் பார்க்கும் போது பர்ஃபெக்டா இருக்கு, பக்காவா இருக்கு, நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னாரு. ஸ்ட்ரைட்டா ஷூட்டிங் தான் இருந்தது. ஷூட்டிங் போயாச்சு. இப்போ விஜய் சார் வந்து இருக்காரு, அவரோட காம்பினேஷன் சீன். ஆமா, அவருக்கு ஆப்போசிஷன்ல ஒரு டைலாக்லாம் பேசுற மாதிரியான சீன் இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா இது பெரிய படம் இல்லையா, ஸோ அதனால வந்து ரொம்ப பார்த்து தான் எல்லாமே இருக்கும். டக்குன்னுலாம் உங்களுக்கு ஸ்கிரீன் பேப்பர் கொடுத்துட மாட்டாங்க, மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணிட மாட்டாங்க, யாரும் தெரியாதவங்க எல்லாம் ஃப்ளோருக்குள்ள விட மாட்டாங்க. உங்க அசிஸ்டன்ஸே உள்ள வரணும்னா முன்னாடியே ப்ரையரா சொல்லி எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணணும். ரொம்ப பார்த்து பாதுகாப்பா எடுப்பாங்க. ஸோ என்னோட போர்ஷன் வந்து எனக்கு தெரியாது, என்னோட டைலாக்ஸ் என்னன்னு தெரியாது. ஸோ நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கேன், ஷார்ட் ரெடின்னு சொல்லி என்ன கேரவன்லையும் கூட்டு போறாங்க. நான் போறேன். போனதுக்கு அப்புறம் வந்து அந்த சீக்வன்சஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளோர்ல வந்து அந்த பேக்கை போட்டு ஓடுங்கன்னு சொல்ற சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து திருப்பூரூர்ல ஒரு காலேஜ்ல ஷூட் பண்ணோம். ஸ்ட்ரெயிட்டாவே அண்ணனோட எனக்கு அப்பதான் டைலாக் கொடுத்து, இதான் டைலாக் சார் நீங்க பாத்துருங்க அப்படின்னு சொல்ற பாக்குறாங்க. அப்படியே ஒரு 2 பக்கத்துக்கு இருக்கு, எனக்கு அப்படியே டென்ஷன் ஏது, படப்படப்பா யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு டைலாக் பேப்பரை கொடுத்து இதான் டைலாக்னு பார்க்கும்போது என் அண்ணெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, அவங்களோட டைலாக்ஸ் பாக்குறாங்க. அப்படின்னும் போது நான் ஒரு அப்படியே விட்டா நான் வந்து ஒரு வெடிச்சு எரிமலையா செதறி இருப்பேன், அந்த அளவுக்கு ஒரு பைல்ட் அப் ப்ரெஷர்.
பட் ஒரு திங் மட்டும் ரொம்ப கிளியர், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. எப்போ வந்து ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா ஒரு ஒரு பெரிய ப்ரெஷர்டு சுச்சுவேஷனை நம்ம தோனி மாதிரியும் அண்ணன் மாதிரியும் அதை வந்து ஹேண்டில் பண்ணி அதில் வந்து நம்ம பெஸ்ட்டை கொடுக்கறதுங்கிறது தான் வந்து ஒரு வின்னருக்கும் லூசருக்கும் இருக்கிற வித்தியாசம். கரெக்டாக கிராப் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. எக்ஸாக்ட்லி, கிராப் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ இந்த ப்ரெஷரும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மளை வந்து அப்படியே ஆக்குபை பண்ணி நம்மளோட பெஸ்ட்டை வெளில கொண்டு வராமல் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இன்னொரு சான்ஸ் கிடைக்காது. ஐயோ இப்படி பண்ணியிருக்கலாமே, ஐயோ அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு உட்காந்து யோசிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. விட்டோமேன்னு அதுக்கப்புறம் யோசிப்போம். ஸோ வந்து ஓகே இதுதான் டயலாக், ஓகே அவங்களை திட்டுற மாதிரி இருக்கு, ஓகே நம்ம வந்து ஒரு டாமினேட் பண்ணலாம், அப்படி வாக் பண்ணி போகலாம், பக்கத்துல போய் கத்தலாம், இன்னும் அவங்க கண்ணை பார்த்து கேள்வி கேட்கலாம், ஐ வில் ப்ரூவ் யூ அப்படின்னு அப்படியே நடந்தே வந்து அதெல்லாம் லைக் கைண்ட் ஆஃப் ஆன் டேக் தான் நான் பிளான் பண்ணி பண்ணேன். நம்மளோட இன்புட்ஸ் வந்து அதில் கொடுத்துருவேன் டெஃபினட்டா. அதுவும் அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளா வினோத் சார் வந்து அதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு, அதுக்கான ஃப்ரீடம் கொடுத்தாரு, ஸ்பேஸ் கொடுத்தாரு. இல்லை இது இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாதுன்னு இல்லை, வினோத் சாரோட ஸ்டைல் வந்து அந்த டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப கிறிஸ்பா பர்ஃபெக்ட், என்ன வேணுமோ அவ்வளோதான். உங்க பொண்ணோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுமே, ஏன் வந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், ஏங்க வந்தீங்க, ஏன் சார் வந்தீங்க அப்படின்னா கூட அந்த எக்ஸ்ட்ரா வேர்டே வேண்டாம். ஏன்னா ஒரு 3 ஹவர்ஸோட மூவியை கிறிஸ்ப் பண்ணி கொண்டு வரதுக்குள்ள எல்லா செகண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ ஹி ஹேட் அ வெரி கிளியர் விஷன், இதுதான் வேணும்னு. ஸோ ஜஸ்ட் லைக் பெர்ஃபார்ம் பண்ணி அது வந்து ஒரு 4-5 ஆங்கிள்ஸில் ஒரு 4-5 டைம்ஸ் எடுத்தாங்க. ஸோ அந்த கண்டினியூட்டியை வந்து இன்ஃபேக்ட் நம்ம எங்கே கை தூக்குறோம், எங்கே கையை நீட்டுறோம், எங்கே கண்ணை விரிக்கிறோம், இந்த மாதிரி இந்த கண்டினியூட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ வந்து எல்லாரும் வந்து உட்காந்து அது இதெல்லாம் நோட் பண்ணி நமக்கு கைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கண்டினியூட்டியோட ஐ ஜஸ்ட் டிட் தட் 5 டைம்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னாரு, என்னை வந்து என் ஷோல்டரில் கை போட்டு எல்லாருக்கு முன்னாடியும் ஹி சைடு உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு, யூ டேக் மை வேர்ட்ஸ், ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து அப்படியே இன்னமும் அந்த 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 மொமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வருது. நான் சொன்னேன், ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, என்னோட தம்பி அசிஸ்டன்ட் தம்பிலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இல்லைன்னா இதை நான் சொன்னேன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு மட்டுமே நான் ஒரு 4-5 இன்டர்வியூல இதை சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இதை நான் இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னொரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கேட்டா கூட ஐ கீப் டெல்லிங் திஸ். கோல்டன் வேர்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. எனக்கு வந்து இது அவ்வளோ பெரிய விஷயம். அண்ணன் வந்து இப்படி மனசார பாராட்டணும்னு தேவையே இல்லை, எல்லாருக்கும் மட்டும் இது சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சொன்னாரு, பாராட்டினாரு, எனக்கு அப்படியே ஒரு பெரிய நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு சந்தோஷம். அண்ட் நல்லதா பாசிட்டிவா சொன்னதுக்கப்புறம் அந்த கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 10-15 டேஸ்க்கு அந்த மீதி பேலன்ஸ் சீக்வன்சஸ் எல்லாம் லைக் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்கேல்குள்ளே பண்ணணும், ஓவர் ஆக்டிங் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், சீரியல் ஆக்டிங்னாலே கொஞ்சம் இழுத்து ஓவரா எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. பட் அப்படி இல்லை, நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க சீரியல் ஃபீல்டில். ஸோ வந்து என்ன ஸ்கேல் வேணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்மார்ட்டாக கால்குலேட் பண்ணுற நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஸோ ஐ வாஸ் வெரி கிளியர், அந்த ஸ்கேலை தாண்டி போகக்கூடாது. அந்த கோவப்படும் போதும் சரி, அந்த சேஞ்ச் ஓவர் அந்த டிரான்சிஷனுக்கும் சரி, அதை கரெக்டாக அந்த ஸ்கேலுக்குள்ளே இருக்கணும்னு நினச்சேன். அண்ட் ஜஸ்ட் கேம் அவுட் வெல். ஹச்வினோத் சார் வந்து ஆடிஷனே பண்ணாமல் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அவர் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துருக்காரு? ஆமாம், சார் சொன்னார். நான் எனக்கு இன்னமும் சார் கிட்ட அந்த கேள்வி கேட்கணும்னு நான் இன்னும் கேட்கல. சார் இது நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் பாலிவுட்லேருந்தே யாராவது வந்திருக்கலாம், தெலுங்கு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியிலேருந்து யாராவது வந்திருக்கலாம், மலையாளத்துலேருந்து வந்திருக்கலாம், அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணனோட நடிகை. எக்ஸாக்ட்லி, திஸ் இஸ் ஒன் லாஸ்ட் மூவி நம்ம வந்து யார் வேணா பண்ணியிருக்கலாம், ஒய் மீ சார் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்கணும், எனக்கு ரொம்ப ஆசை. பட் அவர் ஆல்வேஸ் பிஸியாக இருப்பார். அசிஸ்டன்ட் தம்பிங்கள்ட்ட கேட்டேன், எப்படா எங்கடா பார்த்தாரு அண்ணன், எப்படா இல்லை உங்கள் இன்டர்வியூஸ் 2-3 பார்த்தாரு. ஸோ அதில் வந்து ஹி ஹேட் தட் வெரி குட் ஃபீட்பேக் ஆன் யூ. ஸோ அன்னைக்கு முடிவு பண்ணேன், இனிமேல் எந்த இன்டர்வியூக்கும் நோ சொல்றது இல்லை. யாராவது கண்ணில் பற்ற மாட்டோமா, ஏதாவது ஒரு நல்ல டைரக்டர் கண்ணில் பற்ற மாட்டோமா, ஏதாவது ஒரு நல்ல ஹீரோ கண்ணில் பற்ற மாட்டோமா அப்படிங்கிறதுக்கு தான் லைக் ஸோ ஃப்ரம் தென் ஆன்வர்ட்ஸ் லைக் எங்கெங்க இன்டர்வியூ கேட்டாலும் ஐ வில் நெவர் சே நோ. ஏன்னா திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரீச் பீப்புள் இல்லையா. எது எப்படி போய் நமக்கு நடக்குது அப்படிங்கிறதே கரெக்ட். எப்போ யார் கண்ணில் படுவோன்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி பட்டு அவர் மைண்டில் நான் வந்திருக்கேன். ஸோ பாருங்க, அந்த யூனிவர்ஸ் எல்லாம் சேர்ந்து என் அப்பன் முருகனோட அருள் இல்லாமல் இது சத்தியமாக நடந்திருக்காது. ஐ எம் ஸோ வெரி பிளெஸ்ட். இன்ஃபேக்ட் எங்கேயோ
நன்றி சொல்லிக் கொள்கிறேன். முருகா முருகா முருகா. ஓகே. ஸோ நோ லுக்கிங் பேக் ஃப்ரம் தென் ஆன்வர்ட்ஸ். அந்த அந்த ஆல்மோஸ்ட் 2 years ஆயிடுச்சு ஷூட் முடிஞ்சு. இந்த 2 வருஷமும் அந்த மெமரிஸ்லயே எனக்கு வந்து செரிஷ் பண்ணிட்டே இருக்கேன். நான் வேற எந்த ப்ராஜெக்ட்ஸும் எடுத்துக்கல. எல்லாரும் கேட்பாங்க ஏன் சீரியல்ல நீங்க வரதில்ல. அப்படியே அண்ணன் மேல இருக்கிற அந்த லவ், அண்ணன் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை அப்படியே டிவிகேல மாறிச்சு. ஓகே. அப்படியே எலெக்ஷன் வரைக்கும் டிராவல் ஆச்சு. அண்ட் அதுலயும் அண்ணன் வின் பண்ணாரு, அண்ட் படத்துலயும் வின் பண்ணாரு. ஸோ ஒரே வெற்றி மேல வெற்றி தான். ஸோ அப்படியே அண்ணன் கையை பிடிச்சிட்டு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அப்படியே நாங்களும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. லெட்ஸ் see. நைஸ் நைஸ். இன்னொரு விஷயம் கேட்கணும். இப்போ விஜய் சார் வந்து வந்தோடனே உங்களுக்கு உங்க லுக்கெல்லாம் பார்த்துட்டு ட்ரெயினர் கிட்டப்ல பார்த்தோன்னே என்ன சொன்னாரு? பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சு சொன்னது வேற, பார்த்தோன்னே இல்ல. ஆக்சுவலா என்ன வந்து விஜயனாவோட பல வருஷமா கூட இருக்கிற காஸ்டியூமர் அண்ணன் இருக்காரு. அவர் என் சீரியல்லாம் பார்த்துருக்காரு. அவர் என்னை வந்து கூப்பிட்டு, தம்பி இங்க வாங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அண்ணன்கிட்ட கூட்டிட்டு போறேன், வாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன்னு எனக்கு தனியா கூட்டிட்டு போய் அண்ணன்கிட்ட வந்து, அண்ணே இவர் பேர் அருண், நம்ம இந்த இது பண்றாருன்னு அதுக்கப்புறம் ஹலோ 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 அப்படி அந்த ஹலோ 4 ஹலோ ஒரு 4 சிரிப்பு, அவ்வளவுதான் அண்ணன். ஏன்னோ அப்படியே நமக்கு அப்படியே ஜிவ்வுன்னு ஆயிடும். அண்ணா பிக் ஃபேன், சும்மா ஃபேனுன்னு சொல்லிட முடியாதுண்ணே. ஃப்ரம் த காலேஜ், ஃப்ரம் த லைக் என்னோட ட்ரெஸ்ஸிங்லேருந்து, நான் யூஸ் பண்ண பைக்லேருந்து எல்லாமே ஆஃப்டர் யூ. நீங்க போடுற ஸ்டைல், நீங்க பண்ற மாடுலேஷன், நான் நிறைய ஆக்டிங்ல வந்து அண்ணனோட மாடுலேஷன்லாம் நான் எப்படி அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ற அளவுக்கு we love him that much. ஸோ வந்து அந்த 4 சிரிப்பு போதும். என்னை பார்த்த உடனே அந்த சிரிப்பும் ஹலோன்னு தான் சொன்னாரு. அண்ட் லுக்கை பத்தி அண்ட் மோர் ஓவர் ஒன்ஸ் டைரக்டர் டிசைட் பண்ணிட்டாருன்னா, அண்ணா ஐ திங்க் ஹி வில் நெவர் இன்டரப்ட் இன் டு டைரக்டர்ஸ் டிசிஷன்ஸ். ஸோ ஆஸ் அ பிக் சூப்பர் ஸ்டாரா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மேலேயே ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பாரு. யார் என்னென்ன கேரக்டர்ஸ்னு இது வரைக்கும் அவர் யார்ட்டையும் கேட்டு நான் பார்க்கல. ஓகே. நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வரப்போ உங்களுக்கு இது வந்து பகவந்த் கேசரி படத்துடைய ரீமேக் தான் அப்படிங்கிறது தெரியுமா? தெரியாது. ஓகே. சொல்லையா? தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். அந்த ட்ரெய்னரோட அந்த படத்தெல்லாம் பார்த்து, ஓகே அவர் என்ன பண்றாரு, ஓகே நம்ம இதை எப்படி பண்ணலாம், நம்ம இன்னும் எப்படி பியூட்டிஃபை பண்ணலாம், அவர் மாதிரி பண்ணியிருக்க கூடாது, இந்த மாதிரி அப்படி ஒரு ஆங்கிள் அது நான் பார்க்காததும் நல்லதுதான். ஏன்னா எனக்கு டோட்டலா வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சது. அதை நான் வேற மாதிரி போர்ட்ரே பண்ணேன். ஒருவேளை அதை பார்த்திருந்தேன்னா நான் அதையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருந்திருக்கலாம், அதையே ரிப்பீட் பண்ணி இருந்திருக்கலாம். அதனாலேயே எக்ஸாக்ட்லி. சோ அதனாலேயே என்கிட்ட யாருமே சொல்ல, நான் அப்புறமா அசிஸ்டன்ட் தம்பிங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன், டேய் ஒரு இன்ட் கொடுத்துருக்கலாமேடா, அண்ணன் ப்ரிப்பேர் ஆயிருந்திருப்பேனே. ஸோ எனக்கு தெரியாது. அண்ட் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் எல்லா இடத்துலயும் அந்த ரூமர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் தேர் இஸ் ரெஃபரன்ஸ் டேக்கன், நாட் எக்ஸாக்ட்லி த சேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வேணா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், செகண்ட் ஆஃப் நிறைய மாற்றங்கள் பண்ணி குழந்தைங்களுக்காக அந்த ரோபோட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஒரு வார் எல்லாம் வந்து அந்த கேமிங் ஃபேன்ஸுக்காகவே அந்த மாதிரி சீக்வன்சஸ் எல்லாம் ஆட் பண்ணி வில்லனோட மோட்டிவ் எல்லாத்தையுமே மாத்தி இங்க தமிழ் மக்களுக்கு ஏத்த மாதிரி தேவைப்படுற ஒரு விஷயத்தை அழகா பிரசன்ட். எக்ஸாக்ட்லி. சோ இது வந்து அண்ணனோட ஒரு பொலிட்டிக்கல் கரியருக்காகவும் ஒரு சோ இங்க முடியுது, அடுத்தது எங்க பிகின் ஆகுதுங்கிற ஒரு அந்த ஒரு கண்டினியூட்டி லான்ச் பேட் இருக்கு இல்லையா, சோ அது அழகா பண்ணியிருந்தாங்க. நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒண்ணு, இப்போ வந்து என்னோட ஃபேவரட் விஜயண்ணா மூவினா அஃப்கோர்ஸ் நான் படத்துல இருக்கிறதுனால அண்ட் ஆல்சோ எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜனநாயகன் தான். ஓகே. இது இல்லாம உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவர் சொன்ன விஷயங்கள் இருக்கட்டும், நீங்க நேரடியா உங்கள்கிட்ட இன்டராக்ட் பண்ற சீன் ஆகட்டும், ஸ்டென்ட் சீக்வன்ஸ் அதுலயே ஒரு சீன் இருக்கு. ஒரு சீக்வன்ஸ்ல வந்து அண்ணன் என்ன கிராஸ் பண்ணி ஓடி வந்து நான் அந்த ரிங்குள்ள போய் நான் என்னோட ஸ்டூடெண்ட்டை வச்சு கிக்கர் அவுட்னு சொல்லுவேன், 2 அடி அடிச்சு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் இந்த கோலம் சமையல் இதெல்லாம் கத்து கொடுத்து யாருக்காவது கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப நக்கலா ஓ பண்ணிடலாமே அப்படின்ட்டு எப்படி ஓடி வருவார் இல்லையா. எனக்கு அது வரைக்கும் தெரியாது என்ன சீக்வன்ஸ், நான் தான் அடி வாங்க போறேன்னா, அடிக்கிட்டி விழுமா, இந்த பக்கம் விழுவேனா அந்த பக்கம் விழுவேனா, தயாராகிப்போம். அண்ணன் வர ஸ்பீட பார்த்தா நொறுக்கி விட்டுருவார் போலயே அப்படின்னு தான் யோசிச்சேன். அப்படி மின்னல் மாதிரி கிராஸ் பண்ணி அப்படி ஓடுவாரு, சச்சக்குன்னு அடி அப்படின்னு அப்படி திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான்
லைக் அப்புறம் தான் அந்த சீக்வென்ஸ் பண்ணாங்க. அண்ணன் வந்து அந்த ஜம்பிங்லேயே போய் கிக் பண்றது. அது ரோப் யூஸ் பண்ணாங்கல்ல சார்? ஆமா ஆமா, எல்லாமே சேஃப்டி இல்லையா? ஏன்னா தட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 5 feet மேல ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சேஃப்டி மெஷர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் கேட்கணும்னு நினைச்சேன். நான் எச்வினோத் சார் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, ஆக்ஷன் அப்போ தளபதி சார் கிட்ட ஒரு புதுசா ஒரு ஃபிளேவர் நம்ம பார்க்கலாம், நம்ம என்ன கொடுத்தாலும் அதை எக்ஸாக்ரேட் பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி, அதை வந்து அவர் ஓடி வரதே வந்து அப்போ அவர் எக்ஸிக்யூட் பண்றாரு. ஓடி வந்து ஜம்ப் பண்ற வரைக்கும் கியூ பண்ணிட்டாரு. அப்புறம் ஜம்பிங் வந்து ஆக்சுவலா அனல் அரசு சாரும் விஜய் சாரும் உட்காந்து லைக் அது இன்னும் என்ன பெட்டர் பண்ணலாம், அந்த அடிஷன் அந்த 2 அடி கொடுக்கறது எல்லாமே ஆட் பண்ணது. ஸோ அந்த கிக் எல்லாமே வந்து அந்த டைம்ல யோசிச்சு பண்ணது. அப்படியே அப்படியே கண்ணுக்கு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் நான்லாம். இன்னும் தியேட்டர்லயே 10 தடவை பார்ப்போம். அதை நேர பார்க்கும்போது எப்படி இருக்கும், அப்படியே அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆங்கிள் பாக்குறேன், அந்த ஆங்கிள் பாக்குறேன், மானிட்டர்ல பாக்குறேன். அவ்வளோ ஒரு ஃபயரி எனர்ஜி, வேற மாதிரி ஒரு டிரான்சிஷன். சும்மாலாம் இல்லை, அந்த ஓடி வர்றது நமக்கு பார்க்கும்போது நான் அப்படி பக்கத்துல நின்று பாக்குறேன், அப்படி என்ன தாண்டி போவாரு, லிட்டரலா அப்படி சக்குன்னு போனாரு. ஸோ இந்த எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் சேஃப்டி ரொம்ப முக்கியம் மூவிஸை பொறுத்த வரைக்கும். அதுவும் அண்ணா வந்து ஏன்னோ இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல அண்ணன் பொறுப்போட இருக்க வேண்டிய இடம்லாம் இருக்கு. ஸோ அவரோட சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதனால அதெல்லாம் ரொம்ப பக்காவா கோரியோகிராஃப் பண்ணாங்க அனல் அரசு சார். ஸோ அதெல்லாம் நான் நேர்ல பார்த்துருக்கேன் அப்படின்றது வா உங்கள்கிட்ட வேற சொல்லுவாரு, வாட்ச் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. கரெக்ட் ப்ரோ. இதையுமே நான் வந்து 2-3 இன்டர்வியூல ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன். இந்த பாருங்க, இதுக்கப்புறம் வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோங்கிறதுக்கான காப்பி ரைட்ஸ் நான் தான் வச்சிருக்கேன். அண்ணன் என்ன பார்த்து சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இனிமே யாராவது எங்கேயாவது இந்த டயலாக் சொல்லும் போது என்னையும் நினைச்சுக்கணும். அண்ணனை மட்டும் இல்ல, வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோக்கு எனக்கும் ஈக்குவல் ஷேர் இருக்குன்னு. ஸோ பாருங்க, அண்ணனோட மாஸ்டர் பீஸ். அண்ணனுக்கு அது எங்க பார்த்தாலும் எல்லா பொலிட்டிஷியன்ஸும் அதை ரிப்பீட் பண்ற ஒரு ஃபேமஸ் டயலாக். அது அண்ணன் என்ன பார்த்து சொன்னார்ல, அதுல வந்து வெரி ஹாப்பி. அது வந்து லைஃப் லாங் அதுக்கு வந்து எனக்கு 50% காப்பி ரைட்ஸ் இருக்கு அப்படின்றது அப்படியே ஒரு ஜாலியா சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே சீன்லயும் விஜய் சார் மட்டும் இல்லாம பூஜா ஹெதித் மேமும் மமிதா பைஜு மேமும் இருந்தாங்க. அவங்களோடய சேர்ந்து நடிக்கிற போது எப்படி இருந்துச்சு? எல்லாருமே வெரி கிரவுண்டட் ப்ரோ. இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். பூஜா ஹெக்டே மேமா இருக்கட்டும், மமிதா மேமா இருக்கட்டும், யாருமே வந்து அவங்களுக்கான சேர் அப்படின்னு எதுவும் அசிஸ்டன்ஸ் யாரும் கொண்டு வர மாட்டாங்க. எல்லாருமே அப்படியே அந்த 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 அகாடமியில சும்மா அந்த ஒர்க் அவுட் பண்ற அந்த லேக் பண்ற பெஞ்ச் இருக்குன்னா அந்த பெஞ்ச்ல உட்காந்துப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு பெஞ்ச் ஸ்டூலோ அப்படியே உட்காந்துப்பாங்க. ஷார்ட் அடினா அப்படியே வந்துருவாங்க. யாரும் கேரவன் போறதோ, யாரும் போய் தனியா உட்காந்து போன் பேசிட்டு இருக்கிறதோ, இந்த இதுல இருந்து கட் பண்ணி ஷார்ட் அடின்னு கூட்டிட்டு வரதுக்கு ஒரு டீம் ஓடி வரதோ எதுவுமே கிடையாது. சீனுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அந்த சீன் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் எல்லாரும் அங்கேயே இருந்தாங்க. எல்லாரும் நார்மலா தரையில மமிதா மேம் எல்லாம் வந்து அந்த படியிலேயே உட்காந்துருந்தாங்க. அந்த சீன் பேப்பரை பார்த்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டோரியோட அந்த டிராவல் இருக்கு இல்லையா, தட் இஸ் திங் வி ஹேவ் டு லேர்ன். நாங்க சீரியல் எல்லாம் வந்து சும்மாவே வந்து அவங்களுக்கு ஷார்ட் போயிட்டு இருக்கோம்னா நாங்க அங்கே போய் உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருக்கிறோம், ரீல்ஸ் நோண்டுறதும், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறதும், இந்த மாதிரி ரொம்ப சேட்டையெல்லாம் பண்ணுவோம். பட் இங்கே அந்த டிசிப்ளினை பார்த்துட்டு திஸ் இஸ் ஒன் திங். நம்ம ஒரு தொழிலுக்குன்னு வந்தாச்சு, ஒரு வேலை நடக்கிற இடம், நம்ம பண்ற சவுண்ட் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஸோ அவங்களோட ஃபோக்கஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நமக்காக யாரும் வெயிட் பண்ணக்கூடாது. ஷார்ட் ரெடின்னு நம்ம வந்து போய் நம்மளை கூட்டிட்டு வர்றதுக்கு விட ஷார்ட் முடிகிற வரைக்கும் அங்கேயே இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். நிறைய கற்றுக்கிட்ட ஒரு தருணம். ஓகே, இது மட்டும் இல்லாமல் அந்த சீன் அப்படியே ட்ராவல் ஆகி குட் டச் பேட் டச் அப்படிங்கிற ஒரு பெரிய சீனை நோக்கி போகும். தெலுங்குலேயுமே அந்த சீனுக்கு ஒரு பெரிய ரெசப்ஷன் இருந்தாலும் இங்கே விஜய் சார் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆள் சொல்கிறப்போ அது ரீச் வந்து வேற லெவலில் இருக்கு. தியேட்டர்லையுமே நிறைய பேர் கைத்தட்டக்கூடிய அந்த விஷயம் நம்ம பார்க்கணும். அந்த டைலாக் தான் பேச போறாருன்னு அங்கே உட்காந்துருக்கிற குழந்தைங்களுக்கும் தெரியாது, அந்த பேரண்ட்ஸ்க்கும் தெரியாது, எங்களுக்குமே தெரியாது. ஸோ இதான் சீக்வன்ஸ். நீங்கள் வந்து நிற்கணும், அவ்வளோதான். விஜயனா பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சல்யூட் பண்ணிட்டு உங்கள் பொண்ணை வந்து 1 yearல மிலிட்டரி ஆஃபீஸரா ஆயிடுவா, இல்லை ஆயிடுவாங்க அப்படின்னு ரெஸ்பெக்டாக கொடுக்கறது மட்டும்தான் எனக்கு தெரியும். என்னோட போர்ஷன் இதுதான். ஸோ அண்ணன் எப்போ பேச முடிக்கிறோ அது வரைக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படி நின்றுட்டு இருக்கோம். அண்ணன் பேச பேச அங்கே இருக்கிற
குழந்தைங்க எல்லாம் அவ்வளோ கனெக்ட் ஆகுறாங்க. யூனோ இது வந்து எல்லா குழந்தைங்களும் தியேட்டர்ல வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு ஸ்டோரி அண்ட் ஒரு மேக்கிங். இதுக்கே ஏ கொடுத்தாங்க, ஏ சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து கண்டிப்பா எல்லா குழந்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். குட் டச் பேட் டச்சை பத்தி இவ்வளோ கிளீனா, இவ்வளோ ஒரு வெளிப்படையா, இவ்வளோ டீசெண்டா, எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு ஈஸியா அப்படி அதுவும் சொல்ற ஆள் யாருன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, விஜயனை சொல்லும் போது எல்லாருக்கும் அது அவ்வளோ ஈஸியா கனெக்ட் ஆகும். கண்டிப்பா. ஸோ அது வந்து குழந்தைங்க எல்லாம் பார்த்துருக்கணும். அந்த டைம்ல அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் அவ்வளோ கிளாப் பண்ணி அந்த இடத்தையே வந்து நிஜமான ஒரு ஸ்கூல் ஆடிட்டோரியம் மாதிரி ஆக்கிட்டாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. டைரக்டா கூஸ் பம்ஸ் மொமெண்ட்ஸ் தான். ஆனா அந்த புலி மாதிரி வளர்க்கணும், புலி மாதிரி அப்படிங்கிறாரு பாருங்க. அந்த ஆடிட்டோரியம் அலறுது. அலறுது. பிரின்சிபலா நின்னவங்க கட் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க 5 நிமிஷம் கை தட்டிட்டு இருக்காங்க. நிறைய தாய்மார்கள் தியேட்டர்ல அந்த சீனை வந்து கொண்டாடுற மாதிரி பாக்குறது. சில பேர் விஜய் சார் என்ட்ரிக்கெல்லாம் வந்து ஏன் சொல்லி கிளாப் தட்டுறாங்க. டெஃபினட்டா. என்ன ப்ரோ, ஏன்னா விஜயனா வந்து ஒரு ஆக்டரா இருந்து இப்போ ஒரு தலைவர் ஆயிட்டாரு, ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஸோ எல்லாருக்கும் சொந்தம் கொண்டாடுற ஒரு மனுஷனா மாறிட்டாரு. எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க இல்லையா. கொண்டாடக்கூடிய மனுஷன் கொண்டாடியே ஆகணும். நமக்காக வந்து அவர் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காரு, நமக்காக எல்லாத்தையும் செய்ய போறாருன்னும் போது அண்ணனை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.